வெல்கம் பேக் டு பிங்ஸ் கிச்சன் தமிழ். இன்றைக்கி நம்ம பீட்ரூட் வச்சு பக்கோடா எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது ரொம்பவே டெலிஷியஸ் அண்ட் இன்ஸ்டன்டான ஸ்நாக் ரெசிபி. உங்கள் குழந்தைங்கள நீங்கள் ஈஸியாக பீட்ரூட் சாப்பிட வச்சிடலாம், ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். ஸோ இந்த ரெசிபியை பார்க்குறதுக்கு முன்னாடி இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துட்டு வந்துடலாம். ஒரு மிக்சிங் பவுலில் ஒரு வெங்காயத்தை நல்லா தின்னாக ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துக்கோங்க. இது கூட ஒரு அரை கப் அளவுக்கு துருவின பீட்ரூட், கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகள் கட் பண்ணது, ஒரு பச்சை மிளகாய் தின்னாக ஸ்லைஸ் பண்ணது, ஒரு கப் அளவுக்கு கடலை மாவு, அரை கப் அரிசி மாவு, அரை டீஸ்பூன் உப்பு, அரை டீஸ்பூன் மிளகாத்தூள், 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், 1 டீஸ்பூன் சோம்பு, அப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் வறுத்த வேர்க்கடலை சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லா இன்க்ரீடியன்ஸையும் ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். உங்கள் கையால் நல்லா மசிச்சு மிக்ஸ் பண்ணுங்கள். அப்போ தான் வெங்காயம், கருவேப்பிலை, ஸ்பைசஸோட ஃப்ளேவர்ஸ்லாம் நல்லா ஒன்றா சேர்ந்து வரும். இப்போ எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி ரெடியாக இருக்குது. இதுலேருந்து சின்னதாக ஒரு போர்ஷன் எடுத்து ரெடியாக வச்சுக்கோங்க. இப்போ ஒரு இரும்பு சட்டியில் தேவையான அளவுக்கு எண்ணெய் சூடு பண்ணிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் ஒவ்வொரு பக்கோடாவாக உள்ளே சேர்த்துருங்க. இது ஒரு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 2 மினிட்ஸ் நல்லா ஃப்ரை ஆகட்டும். மினிட்ஸ் கழிச்சு அடுத்த சைடு திருப்பி போட்டு அகெயின் ஒரு 2 மினிட்ஸ் நல்லா மீடியம் ஃப்ளேமில் ஃப்ரை பண்ணுங்கள். இப்போ ஆயில் பபிள்ஸ்லாம் நல்லா செட்டில் ஆயாச்சு. நம்மளோட பக்கோடாஸும் நல்லா கிறிஸ்பியாக வெந்திருக்கு. ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ நமக்கு டெலிஷியஸான பீட்ரூட் பக்கோடா சூப்பராக ரெடி ஆயாச்சு. இது நல்லா சூடாக ஒரு கப் ஆஃப் டீ கூட சர்வ் பண்ணி உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட என்ஜாய் பண்ணுங்கள். ரொம்பவே டெலிஷியஸ், கிறிஸ்பி, ஈஸி அண்ட் இன்ஸ்டன்டான ஸ்நாக் ரெசிபி. ஸோ கண்டிப்பாக இந்த பீட்ரூட் பக்கோடா ரெசிபி எங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இன்னொரு சூப்பரான ரெசிபியோட உங்களை வந்து பார்க்குற வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும். உங்களுக்கு ரெசிபிஸ் இங்கிலீஷில் பார்க்கணுன்னா பிங்க்ஸ் கிச்சன் சேனலில் பாருங்கள். சேனலோட லிங்க் நான் அந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். மறக்காமல் செக் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு உங்களை வந்து பார்க்குற வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.